கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாட காட்டிக்கிட்டு எட்டு வச்சு போறாளையா என்னோட வேச்சி வண்டாடும் சோலையில திண்டாடி நிக்கையில என்னவளை பார்த்ததுமே ஏதேதோ ஆச்சு. சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தாலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தாலாமோ சின்ன பொண்ணு நடைய. முந்தானையால் தோழி செஞ்சு 300 நாள் சுமந்து என்ன தங்க முன்னு தவிச்சு நின்ன எந்தன் கண்ணே கனவாலே ரசித்தாயே கண்ணின் முன்னே. பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா த கம்போசர், த ஃபோக் சிங்கர், அதே மாதிரி கலை தமிழ் கலைஞர் நம்மளோட சுரேஷ் பிரதர் இருக்கார் நம்ம கூட. இவர் வந்துட்டு ஒரு ஆங்கர்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பண்ணாத எந்த ஒரு தொழிலுமே கிடையாது. ஐ மீன் லைக் எந்த ஒரு ஜேர்னல்லையுமே வேலை பார்க்காதது கிடையாது. பட் இன்னைக்கு வந்துட்டு கெஸ்ட்டாக நம்ம கூட உட்காந்துருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். அதே மாதிரி பிரதர், நீங்கள் ஒரு கம்போசர், த சிங்கர், அதே மாதிரி லிரிக்ஸிஸ்ட்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் நிறைய பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண பாடல் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு முதல் குழந்தைன்னு சொல்லுவாங்கல்ல. என்னைக்கு வந்து நம்மளோட பாடல்கள் இந்த உலகம் முழுக்க கேட்க போகுது, நம்ம இசை இந்த உலகம் எப்போ கேட்க போகுதுன்னு ஒரு ஜேர்னி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு முதல் குழந்தையே என்னோட பாடல் தான். சூப்பர். ஸோ கண்டாங்கி சேலை கட்டி அப்படிங்கிற கண்டாங்கி சேலை கட்டி ஒரு பாடல். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பாடல். ஸோ இந்த பாடல் வந்து உருவாக காரணமே நிறைய ரிஜெக்ஷன்ஸ் லைஃப்பில் இருக்கும். எல்லா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிஜெக்ஷன்ஸை தாண்டி தான் நம்ம யார் அப்படிங்கிறது இங்கே இண்டஸ்ட்ரிக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுற ஒரு தருணமாக இருக்கும். அப்போது எல்லா இடத்துலையும் ஏறி இறங்கும் பொழுது ரிஜெக்ஷன்ஸ் நிறையா வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு பாடலை நானே கம்போஸ் பண்ணி பாடணுங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு கை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்கள். இந்த நேரத்தில் பேன் இண்டியா நியூஸ் சேனல் மூலமாக என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லைன்னா அந்த பாடல் வெளியாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பாடலுக்கு உண்டான ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆகட்டும், என்னால் அந்த டைமில் ஸ்ட்ரகிளிங் இருந்தப்போலாம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஃப்ரெண்டுமே மச்சான் இதை வச்சுக்கடா ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நான் சொல்லலாம். எவ்வளவு நண்பர்கள் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுமே வந்து நண்பனுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்கள இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கலைஞன் உருவாக மாட்டான். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுங்கிறவங்க தான் நண்பை முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஜென்யூனான நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாடலும் வந்து எனக்கு எழுதி கொடுத்தது வந்து சூப்பர் சிங்கர் ராஜலக்ஷ்மி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. செந்தில் ராஜலக்ஷ்மி அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு இந்த சாங்கில் இருந்துச்சு. ஏன்னா எனக்காக நான் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு டியூன் இருக்குது, இதுக்காக எழுதி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு கொஷினுமே இல்லாமல் நான் உனக்காக பண்ணுறேன் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி கொடுத்தாங்க. ஸோ ஹாப்பி. அவங்களும் அவங்க சிஸ்டரும் பாடியிருக்காங்க, நானும் அவங்க சேர்ந்து பாடியிருக்கோம். இந்த வரிகள் உங்களுக்காக எல்லாருக்கும் பிடித்த. எப்படி சொல்லலாம்னா இந்த வரிகள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எல்லாருக்காகவும் இந்த பார்ட் ஆஃப் தி ஜேர்னிலேருந்து எல்லாருக்குமே நம்ம ட்ரிபியூட் கொடுக்குறத மாதிரி டெடிகேட் பண்ணி. கண்டிப்பாக இந்த பாடல் என்னோட முதல் பாடல் இல்லை. என் ஃப்ரெண்டெல்லாம் அழுதுட்டாங்க. அப்படியே அவன் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன உடனே அழுதுட்டு எனக்கு மெசேஜ் போடுறான், டே சீரியஸ்லி நீ அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், பட் இந்த அளவுக்கு நீ டெடிக்கேட்டடாக பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீ நிறையா அச்சீவ் பண்ணணும், நிறையா பண்ணி இதே மாதிரி சாங்ஸ் பண்ணுன்னு அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணான். ஸோ அந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சாங் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக. கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாட காட்டிக்கிட்டு எட்டு வச்சு போறாளையா என்னோட வேச்சி வண்டாடும் சோலையில திண்டாடி நிக்கையில என்னவளை பார்த்ததுமே ஏதேதோ ஆச்சு. யாரும் இல்லா நேரம் புள்ள உன்னை வைக்கும் விரட்ட நான் ஓடி பிடிச்சேன். தந்தானா தந்தான தந்தானே தந்தானா தந்தான தந்தானே தந்தானா தந்தான
தந்தானே தந்தான தந்தான தந்தானே கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாட காட்டிக்கிட்டு எட்டு வச்சு போராளையா என்னோட பேச்சு வண்டாடும் சோலையில திண்டாடி நிக்கையில என்னவளை பார்த்ததுமே ஏதேதோ ஆச்சு பூவோடு வாசம் போலத்தான் ஓங்கோட நானும் வரட்டா ராசாத்தி மாமே இருக்கேன் ரோசா பூ மணக்க பருத்தி பூவாட்டம் வெடிச்சு சிரிச்சாலே பாக்கோவத்து உருமத்தை மணின்னு சிறுக்கி ஓ வாசம் நெருப்ப மூட்டாதோ இறுக்கி கொளுத்திரியே உள்ளூரத்திய மாலை தோல் சேர நாளுங்கை கூட தாலி வரந்தான் ஏ சாமி தரணும் தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாட காட்டிக்கிட்டு எட்டு வச்சு போறாளையா என்னோட பேச்சு வண்டாடும் சோலையில திண்டாடி நிக்கையில என்னவளை பார்த்ததுமே ஏதேதோ ஆச்சு. சூப்பர் ப்ரோ, ஃபேண்டாஸ்டிக். அந்த லிரிக்ஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லைக் ஒரு காதல் பாடல் இல்லையா? ஸோ காதல் பாடல்ல ஒரு மாமா பொண்ணு, ஸோ அவங்க மாமாவும் சேர்ந்து பாடுற மாதிரியான ஒரு நினைச்சு பாடுனீங்களா? நினைச்சு பாடுற மாதிரி நான் வந்து சிச்சுவேஷன் சொன்னேன். ஓகே, ஸோ அழகா எனக்காக அது வந்து மனசுல யார் இருந்தாங்க அந்த அப்படியெல்லாம் இல்லை. ஜென்ரலாகவே நான் வந்து ஒரு நிறைய கிரியேட்டிவா சுச்சுவேஷன்ஸை நானே ஏன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம தான் அதுக்கு உண்டான ஸ்கிரிப்டடாக எல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அப்படி முதல்ல எதுவும் மூடி மறைக்கிறீங்க எல்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு அவ்வளோ அன்பு காட்டுற நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ எல்லாருமே அவங்கவுங்களோட எல்லாருக்குமே நீங்க வர மாட்டீங்க. எல்லா கிரியேட்டருமே வந்து மத்தவங்களை பார்த்து தான் பண்ணுவாங்களே தவிர அது நம்மளா இருக்க மாட்டோம். நீங்க பண்றது என்ன விட்டுருங்கடா. சூப்பர். அதே மாதிரி ஜிப்ரான் சாரோட கம்போசிஷன்ல ஒரு பாட்டு ஒன்று பாடி இருப்பீங்க. ஐ மீன் லைக் பீயிங் அ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது. அதே மாதிரி ஒரு பெரிய கம்போசர் அவரோட நீங்க ஒரு காம்போசிஷன்ல நீங்க பாடுறீங்க. ஸோ அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? அந்த ஜேர்னி எப்படி இருந்தது பிரதர்? ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓ மை காட், ஜிப்ரான் சார் நம்மளுக்கு ஃபோன் பண்றாரு அப்படி இருந்ததா? ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஒரு ட்ரீம் இருக்கும்ல, ஒரு சிங்கராகவும் ஒரு கம்போசராகவும் நம்ம சாங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்குண்டான ஜேர்னி போயிட்டு இருக்கும்போது ஸோ ரேடியோ சிட்டின்னு ஒரு எஃப்எம் இருக்கு. ஸோ அந்த எஃப்எம் மூலமாக எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர்லாம் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வின் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஜிப்ரான் சார் மியூசிக்கில் பாட ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஆடிஷன்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ஸ்டுடியோஸில் வந்து போயிட்டு வாய்ஸ் டெஸ்ட் மாதிரி எனக்கு வந்து கேட்டாங்க. சார் வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ நான் பாடினேன் இல்லையா கண்டாங்கி சேலை கட்டி, இந்த சாங் கேட்டுட்டு சுரேஷ் நீங்கள் கம்போஸ் பண்ணதா சூப்பராக இருக்குது உங்கள் கம்போசிஷன், ஒரு நல்ல டோன் உங்களுக்கு, உங்கள் வாய்ஸ் டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சாங்லேயே வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், அதில் எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எங்கே நான் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கேன் நின்றுட்டு. ஒரு ஹாப்பி மூமெண்ட், ஒரு பெரிய மியூசிக் கம்போசர் ப்ரௌடஸ்டான ஒரு மூமெண்ட்டமாக இருக்கும் எனக்கு. அவர்கிட்ட எனக்கு ஒரு ஃபேன் பாயாக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவரோட கம்போசிஷன் வாகை சுடவாலேருந்து நிறையா பாடல்கள் பண்ணியிருந்தார். அப்புறம் அமரகாவியம் மூவியில் இருக்கிற ஆல்பம்ஸ் எல்லாமே என்னோடய ஃபேவரட் நம்பர். அப்புறம் மாறா மூவிலையும் நல்ல ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு கனவு மாதிரின்னு வச்சுப்போமே, அந்த கனவு நினைவானது ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவரோட மியூசிக்கில் நான் பாட போகிறேன்னு அவர் வாயால் சொல்லும் பொழுது ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஒன்றே ஒன்று சொன்னார், சுரேஷ் இந்த டோன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் எனக்கு இந்த சாங்கை வந்து எனக்கு கொஞ்சம் ரா ஃபோக்கில் வேணும், கொஞ்சம் நல்ல பிச் வைஸ் வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு எந்துவான ஒரு ஃபோக் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் என்ன சாங் பாடுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து காலேஜில் பாடினேன் இல்லையா தித்திரி சாங்க, அதை தான் பாடுறேன். ஆக்சுவலி அதை பாடுறோட எஸ் இதுதான் சுரேஷ், இதுதான் இந்த சாங்கோட பேட்டர்ன், ஸோ பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சாங் போக போகிறோம் அப்படிங்கிறது அப்போவே சொல்லிட்டு போயிட்டார். 1 வீக்
உங்களுக்கு ஸ்டுடியோலேருந்து கால் வரும், ரெக்கார்டிங் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அடுத்த 1 வீக்கில் எனக்கு கால் வந்துச்சு. சார் ஸ்டுடியோவில் ஒரு பேட்டர்னும் ஒரு பல்லவி பாடுறேன். பல்லவி பாடிட்டு சாருக்கு அமிச்சாங்க. அப்போவே வந்து ஒரு கரெக்ஷன்ஸுமே சொல்லலை. எனக்கு அதுதான் ஹாப்பினஸ்ஸே. ஒரு பெரிய மியூசிக் கம்போசர் என்னோடய சாங் கேட்டுட்டு ஒரு கரெக்ஷனே சொல்லாமல் கோ ஹெட் சுரேஷ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சரணம் போக ஆரம்பிச்சிட்டார். என்னதான் ஓகே சொல்லியிருந்தாலும் ஒரு கம்போசர் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சாங்குக்கு இவங்க வாய்ஸ் வந்து ஜஸ்டிஃபிகேஷன். மொத்தத்தில் அந்த சாங்குக்கு நீங்கள் டேக்கே எடுக்கலாம், 1 டேக்லேயே முடிச்சிட்டீங்க. அதான் பல்லவி பாடணுன்னு அனுப்பிச்சி விட்டாங்க சாருக்கு. லஞ்ச் செஷன் இருந்துச்சு இல்லையா, லஞ்ச் முடிச்சுட்டு வரும்போதே சூப்பராக இருக்குது சுரேஷ், நீங்கள் சரணம் பாடிருங்க, சாங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே போயிட்டார். ஸோ இந்த சாங் வந்து திங்க் மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணாங்க, திங்க் ஃபோக்கில், சீரகம் பாத்திக்கிட்டி சாங். ஸோ இது நம்ம ட்ரெடிஷ்னல் லிரிக்ஸ் உள்ள ஒரு பாடல். இது அவரோட மியூசிக்கில் வந்து இப்போ இருக்கிற தலைமுறைகளை எல்லாருமே வந்து கேட்கும்படியாக நல்ல ஒரு எந்துவான ஒரு டியூனில் நல்ல எனர்ஜெட்டிக்காக எலக்ட்ரோ ஃபோக் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மறக்காமல் எல்லாரும் கேளுங்க. மறக்காமல் நாங்கள் இப்போ கேட்குறோம். இப்போ நீங்கள் மறக்காமல் பேன் இண்டியா டிவி, பேன் இண்டியா நியூஸ் சேனல் அனைவருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக இந்த பாடல் கேட்டு. சீரகம் பத்தி கட்டி செட்டிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமனார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. சீரகம் பத்தி கட்டி செட்டிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமனார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தாலாமோ தின்ன பொண்ணு நடைய. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தாலாமோ தின்ன பொண்ணு நடைய. காஞ்ச புருல மஞ்ச கண்ணாங்கட்ட கொத்து மஞ்ச கண்டுனக்கு வாங்கி வந்தேன் அண்ண பொண்ணு நடைய. நீ கண்ணகியாதான் குளிக்க சின்ன பொண்ணு நடைய. பச்சை புருல மஞ்ச பட்டு கட்டை கொத்து மஞ்ச பத்துனக்கு வாங்கி வந்தேன் அண்ண பொண்ணு நடைய. நீ பக்குவமாதான் குளிக்க சின்ன பொண்ணு நடைய. 5 கல்லு மோதிரமா அரும்பு வச்ச ரத்தினமா ஆசாரி செஞ்சகெல்லாம் அண்ண பொண்ணு நடைய. நான் ஆசை வச்சு வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடைய. 10 கல்லு மோதிரமா பார்த்து வச்ச ரத்தினமா பட்டனாரு செஞ்சகெல்லாம் அண்ண பொண்ணு நடைய. நான் பாசம் வச்சு வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடைய. தந்தானே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தந்தானே தானே நன்னே தந்தான நானே தனதானே நன்னே தந்தா நன்னே தந்தான நானே தனதானே நன்னே தந்தா நன்னே தந்தான நானே தனதானே நன்னே தந்தா நன்னே தந்தான நானே. எஸ், தந்தான நானே. அதே மாதிரி இந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சது ப்ரோ? ஐ மீன் லைக் ஒரு ஃப்ரெண்ட் சைட்ல இருந்தும் சரி, ஃபேமிலி சைட்ல இருந்தும் சரி, பீங் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளால வரீங்க. ஸோ அது எப்படி இருந்தது, அந்த மொமெண்டம் எப்படி இருந்தது? ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. லைக் மூவிஸ் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது ஹவ் வாஸ் லைக் யூ நோ ஹவ் டிட் யூ ஃபீல்? எஸ், பிகாஸ் ஏன்னா என்னோட சரௌண்டிங்ஸில் நான் இண்டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். பட் ஒரு கம்போசர்கிட்ட இவ்வளோ அழகாக ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய லேபிள்லேருந்தும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் அது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், என்னோடய கொலீக்ஸ், ஆஃபீஸ் கொலீக்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உங்கள் வாய்ஸே டிஃப்ரெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. இன்னும் சொல்லப்போனால் டான்ஸ் ஆடுற ஒரு சாங் அது. ஸோ எல்லாருமே ரீல் பண்ண ஆரம்பித்தாங்க அகெயின். ஸோ இந்த சாங்கை வந்து ட்ரெண்டிங் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சு நிறைய ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா, மேபி இந்த சாங் வந்து நீங்கள் எகெயின் போய் கேளுங்க, சேனலில் இருக்குது. ஸோ ரீட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவ்வளவு வைபான ஒரு சாங். ஸோ இந்த சாங்கை வந்து நிறைய காலேஜ் கல்ச்சர்ஸில் டான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஃபோக்கில் வந்து எப்போவுமே இந்த புஷ்பவனம் ஐயாவோட சின்ன கிடிஜின்ன சின்ன கிடிஜின்ன அந்த காக்கையில சீமையில அந்த பாடல் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் நான் நிறையா கல்ச்சர்ஸில் இந்த பாடலை அவங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கனவுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி அது பாடல்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்மளோட பாடல்களை மாணவர்கள் எடுத்து நம்ம கலைகளை எடுத்து டான்ஸாக ஆடும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த பாடலோட இது. இன்னொன்று என் காலேஜ் ஃப்ரெண்டோட பசங்களோ பொண்ணுங்களோ எல்லாருக்கும் அழகாக அந்த வேஷ்டி, நம்மள மாதிரி நாட்டுப்புற வேஷ்டி, கண்டங்கி சாரி இதெல்லாம் கட்டி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னடா நம்ம படித்த ஃப்ரெண்டாச்சே,
இவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகளை எல்லாம் வச்சு அழகா வீடியோ எடுத்து இந்த சாங்கை மேக் பண்ணி எனக்கு அமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு அழகான மெமரிஸ் இந்த சாங்க்கு இருக்குங்க. சூப்பர் ப்ரோ. என்னதான் வந்துட்டு நிறைய சாங்ஸ் வந்தாலும் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு தாயும் ஒரு பையனுக்கும் சரி ஒரு மகனுக்கும் சரி ஒரு உறவுங்கிறது எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ சாங்ஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கேட்கறது வந்துட்டு தாலாட்டு தான். ஆமாம். அதே ரீசன்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடிருக்கீங்க, சம ஃபேம்னு கூட சொல்லலாம். டெஃபினட்டாக எனக்கு அது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்து. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். கண்டிப்பாக. அம்மா பாடலில் வந்து பண்ணணும்னு ரொம்ப நாள் ட்ரீம் எனக்கு. தாலாட்டில் ஒரு பாடல் ஒன்று என்னோட இசையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கரெக்டான சுச்சுவேஷன் அமைஞ்சுது. ஸோ அந்த டைமில் உடனே எனக்கு தோணுனது வந்து அழகாக அந்த அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் அதை வந்து அழகாக கன்வே பண்ணலாம். அந்த ஒரு தொப்புள் கொடி உறவுன்னு கூட சொல்லலாம்ல. எல்லாருக்குமே அம்மானா யாருக்குங்க பிடிக்காது, அம்மா தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அம்மாவை பற்றின ஒரு பாடலை வந்து நம்ம பாடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. இந்த சாங்கை வந்து எங்கள் அம்மாவை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வச்சு ஆக்ட் பண்ண வச்சேன். ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அம்மா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு பாடலாக இது அமைஞ்சது எனக்கு. ஸோ அந்த பாடல் உங்களுக்காக ஒரு சில வரிகள் கேட்டு மகிழ்ச்சி. டெஃபினெட்லி திரும்ப திரும்ப நான் அதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். பின் பேன் இண்டியா நியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பாடல் எக்ஸ்க்ளூசிவா பாடுறேன், கேட்டு மகிழுங்க. ஓகே. முந்தானையால் தூளி செஞ்சு 300 நாள் சுமந்து என்ன தங்க முன்னு தவிச்சு நின்ன எந்தன் கண்ணே கனவாலே ரசித்தாயே கண்ணின் முன்னே ஆரீராரோ ஆரீராரோ ஆராரீரோ ஆரீராரோ முண்டாம நானும் உள்ள முத்தாவே சிரிக்கும் உள்ள கண்டேனே நானும் மெல்ல தங்கம் உன்ன கருவாக கலந்தேனே உயிரின் உள்ளே ஆரீராரோ ஆரீராரோ ஆராரீரோ ஆரீராரோ ஆரீராரோ ஆரீராரோ. இந்த பாட்டு கேட்கும்போது லிட்டரலாக எந்த ஒரு பாட்டுமே கேட்டால் அவ்வளோ எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ எமோஷன் ஆக மாட்டேன். பட் டெஃபினட்டாக இது கேட்கும்போது அதுவும் இவ்வளோ பக்கத்தில் இருந்து கேட்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம் ஒரு மாதிரியாக வந்துட்டு லைக் யூனோ அந்த லிட்டரலாக அந்த டியர்ஸ் வரத மாதிரி இருக்கும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக டெஃபினெட்லி லைக் யூனோ ரொம்ப சென்சேஷனாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபோக்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜாலியாக வைப் பண்ணுறது மாதிரியான ஒரு பாட்டு. பட் அந்த சென்சேஷன்லேருந்து டக்குன்னு மாறி இப்படி நீங்கள் அப்படியே நீங்கள் லோ லைக் ப்ரோ லைக் சீரியஸ்லி அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது ப்ரோ பாடல். அதே மாதிரி வெர்சடைலாக காட்டணும்ல. ஸோ நம்ம வெறும் வைப்புக்கு மட்டுமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் ஸோ என்னால் எமோஷ்னல்ஸையும் கொடுக்க முடியும் என் மியூசிக்கில். நிறைய வேர்சடைலான டியூன்ஸும் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி பாடல்களை நான் கம்போஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான். சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி நிறைய மெலடிஸும் பாடிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்ம இன்னொரு எபிசோடில் கேட்கலாம். சூப்பர் ப்ரோ. இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம மகிழ்ச்சியாக பாட வச்சதுக்கும் சரி, அதே மாதிரி பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பாடினதுக்கு ரொம்பவே நன்றி ப்ரோ. இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.